சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மேக்ஸ் ஆன்சர்க்கி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டைம். எக்ஸாமில் நிறைய பேரை குழப்பின ஒரு கொஸ்டின் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ பேட்டர்னை பாருங்கள். 2x2, 7t4, 14p12, 23l48. ஸோ இதுலேருந்து நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மிஸ்ஸிங் டைம் கண்டுபிடிக்கணும். இந்த 4 ஆப்ஷனில் முதல்ல ஃபஸ்ட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமேட்டு என்ன லெட்டர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும், அப்புறம் கடைசியில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறதோ இல்லை லாஸ்ட்டில் இருக்கிறதே கண்டுபிடிச்சாலே நம்மளால் ஆன்சர் போட முடியும் எமிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ நம்ம இப்போ வந்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட்லாம் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். என்ன இருக்குது? 2 இருக்குது, அப்புறம் 7, அப்புறம் 14 இருக்குது, அப்புறம் 23 இருக்குது. சரியா? இப்போ இந்த 2லேருந்து என்ன ஆட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 ஆட் ஆகிருக்கு. அடுத்தது 7லேருந்து 14 வரைக்கும் 7 ஆட் ஆகிருக்கு. அடுத்தது 14லேருந்து என்ன இருக்குது? 23க்கு 9 ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த வகையில் போனால் அடுத்தது என்ன ஆட் ஆகும்னா 11 ஆட் ஆகும். அப்படி 11 ஆட் பண்ணால் என்ன வரும்னா 34 வரும். இப்போ பாருங்கள் 34 2த்தில் இருக்குது. அப்போ அந்த 2த்துலேருந்து ஒன்று தான். ஸோ அந்த 34 நம்ம தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது லெட்டர் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். லெட்டர் கண்டுபிடிச்சா நமக்கு அப்பயும் 2 பிரச்சனை வரும். என்னென்னா இதுலேயும் ஹச் இருக்குது, இதுலேயும் ஹச் இருக்குது. சரிங்களா? அதனால் லெட்டரையும் கண்டுபிடிக்கலாம், அடுத்ததையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேட்டர்ன் படி பாருங்கள். எப்போவுமே நீங்கள் எமிஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பேட்டர்ன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனால் பேட்டர்னை கிளியராக படிச்சுக்கிட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், என்னென்ன லெட்டர் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். எக்ஸ் இருக்குது, அப்புறம் டி இருக்குது, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் எல். ஸோ நமக்கு வந்து ஒரு விஷயம் கிளியராக புரியணும். இந்த ஏபிசிடியை வந்து டேரெக்டாகவும் ரிவர்ஸ்லேயும் நம்ம கொஷின் பேப்பரில் எழுதி வச்சுருந்தோம்னா இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அந்த வகையில் எக்ஸுன்றது 24th லெட்டர், அதே மாதிரியே டீன்றது 20th லெட்டர், இது 16th லெட்டர், இது 12th லெட்டர். கரெக்டுங்களா? அப்போ நான் 4 நாளாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ எல்லுலேருந்து 4 குறைஞ்சிது அப்படின்னா 8th லெட்டர் வரணும். 8th லெட்டர் வந்து ஹெச். கரெக்டுங்களா? அப்போ நான் 34 ஹெச்ன்றது தான் 2வது பாயிண்ட்டு. ஆனால் இதுலேயும் பாருங்கள் 2 பாயிண்ட் இருக்குது. நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய நம்பரை கண்டுபிடிக்கணும். பின்னாடி இருக்க நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, அதுக்கப்புறம் 4 இருக்குது, அதுக்கப்புறமேட்டு 12 இருக்குது, அதுக்கப்புறமேட்டு 48 இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டா எக்ஸாக்டாக நம்மளால் ஆன்சர் கொண்டு வர முடியும். சரிங்களா? இப்போ பாருங்கள் 2, இதுலேருந்து 2 மல்டிப்ளை பண்ணி தான் 4 வந்திருக்கு. இதுலேருந்து 3 மல்டிப்ளை பண்ணி 12 வந்திருக்கு. 12லேருந்து 4 மல்டிப்ளை பண்ணி 48 வந்திருக்கு. அப்போ நான் கண்டிப்பாக இதில் 5 மல்டிப்ளை பண்ணணும். 5 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 48 5 240. அப்போ 34H240, அதாவது கொஸ்டின் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். யாராச்சும் இந்த கொஸ்டின் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.